ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ்ரீ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நான்வெஜ் மீல் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடக்கூடிய எறா பிரியாணி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த எறா பிரியாணி செய்ய நான் ஃபஸ்ட்டு இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு குக்கர் நல்லா ஹீட் ஆனவுடனே ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனவுடனே பட்டை, லவங்கம், சோம்பு, இந்த ஹோல் ஸ்பைசி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சவுடனே வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா அளவுக்கு எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதக்கி விடுங்க. கொஞ்சம் வதங்கும் பொழுதே தேவையான அளவுக்கு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த லைட்டாக ப்ரௌனிஷாலாம் இருக்கக்கூடாது. வெங்காயம் கொஞ்சம் இந்த அளவுக்குன்னா நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும். ஸோ அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிட்டவுடனே நான் தக்காளி ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி ஸ்லோவில் வச்சு வதக்கிக்கோங்க. ஸோ அடி பிடிச்சிக்கும். ஸ்லோவில் வச்சு மூடி போட்டு இடையில கிளறி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் இந்த அளவுக்கு ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கிட்டவுடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்லோவில் இருக்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டவுடனே அடி பிடிச்சிக்கும். ஸோ அதனால் ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எறா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே போட்டு நல்லா கிளறிக்கோங்க. எறா போட்டவுடனே லைட்டாக அதுலேருந்து தண்ணி வரும். ஸோ அதனால் அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். கூடவே சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வேறு எந்த விதமான மசாலாவுமே ஆட் பண்ணலை. ஸோ சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி விடுங்க. மூடி விட்டு அதில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரும். இந்த டைமில் நான் தண்ணி பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நான் இந்த டம்ளரில் தான் 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். ஸோ 2 டம்ளர் இது எனக்கு 1/2 கிலோ அளவு. ஸோ 1 டம்ளர் அளவுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி அந்த கன்சிஸ்டன்சியில் வச்சு 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதித்தவுடனே நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சு வாஷ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணி நம்ம குக்கர்லேயே இந்த அரிசியை ஆட் பண்ணிவிட்டு அரிசி 3/4 பாகம் மூடி போடாமல் அப்படியே குக்கர்லேயே வேகணும். அது எப்படின்னா நம்ம ஊற்றிருக்க தண்ணி அந்த அரிசிக்கு அரிசியும் தண்ணியும் நல்லா சமமாக ஆகணும். இந்த அளவுக்கு வந்தவுடனே குக்கர் ஒரு மூடி போட்டு ஸ்லோவில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு எடுத்து ஆஃப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான எறா பிரியாணி ரெடி. கொஞ்சம் கூட அரிசி உடையாமல் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.